டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்த மிகப்பெரிய பணக்கார பயணியின் தங்க கை கடிகாரம் 1.17 மில்லியன் பவுண்டுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் இடம்பெற்ற ஏலத்தில் அமெரிக்காவை சேர்ந்தவர் அந்த கைக்கடிகாரத்தை வாங்கியிருக்கிறார். இந்த கைக்கடிகாரம் 1 லட்சம் முதல் 1,50,000 பவுண்ட் வரை விற்பனையாகும் என எதிர்பார்த்ததாக ஏலத்தை நடத்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஜேக்கப் ஆஸ்டருக்கு அந்த கைக்கடிகாரம் சொந்தமானது என்பதுடன் அதில் JJA எனும் அவரின் பெயரின் முதல் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது ஆஸ்டருக்கு வயது 47 என்பதுடன் அப்போது உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் அவரும் ஒருவர். ஆஸ்டரின் மனைவி மேடலின் இந்த விபத்தில் உயிர் பிழைத்த நிலையில் கப்பல் மூழ்கிய ஒரு வாரத்துக்கு பிறகு ஆஸ்டரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதையடுத்து கைக்கடிகாரம் அவரின் குடும்பத்திடம் திருப்பி கொடுக்கப்பட்டதுடன் அதனை ஆஸ்டரின் மகன் அணிந்திருந்ததாக ஏல நிறுவனம் தெரிவித்தது.